டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 7th லெசன் எடுத்துக்கங்க. அதில் நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு 8th லெசனும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நீட் 1 மார்க்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களும் உங்க அந்த மெட்டீரியல் எனக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. என்னென்ன கொஸ்டின் போஸ்ட் பண்ணுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லித்தரேன். இந்த கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணா லேட் ஆயிரும், முன்னாடியே அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு நடத்திடலாம். சரிங்களா? ஓகே சார். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். உங்க சைட்ல தான் நிறைய ஒர்க் அவுட் இருக்கணும். ஏன்னா நாங்க அங்க எக்ஸாம்ல வந்து சொல்லித்தர முடியாது இல்லையா? இங்க எவ்வளவு இது பண்றோமோ நாங்க சொல்லிடுவோம். பட் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அந்த இடத்துல நீங்க தானே ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. அதனால உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நாங்க வந்து சும்மா ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். சரி, பார்க்கலாம். போன கிளாஸ்ல இல்ல 5 பார்த்தோம் நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆறாவது 1 மார்க் பார்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் அதுல கேட்பாங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளவுதான். 6வது 1 மார்க் பாருங்க. கொஸ்டின் படிக்கிறீங்களா? எஸ் சார். படிங்க. 1.0 into 10⁻⁻5 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவின் முதல் சிறுமம் 30 டிகிரி எனில் பயன்படுத்தப்படும் ஒளியின் அலைநீளம் என்ன? பயன்படுத்தக்கூடிய ஒளியினுடைய அலைநீளம் கேட்கறாங்க. இப்ப இதுல பாருங்க, விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விளிம்பு விளைவுல நமக்கு வந்து ஒற்றை பிளவினால் ஒரு விளிம்பு விளைவு ஏற்படும் போது இந்த விளிம்பு விளைவு முதல் சிறுமத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சீங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். என் ஃபார்முலா ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு என் லேம்டா. விளிம்பு விளைவுனா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு என் லேம்டா. இதே கீற்றணியை பத்தி கேட்கறாங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு என் சைன் என்எம் லேம்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு என்எம் லேம்டா. இதுல லேம்டா கேட்கறாங்கன்னா சைன் தீட்டா டிவைடட் பை என்எம். இதைத்தான் நம்ம பிராக்டிக்கல்ல விளிம்பு விளைவு கீற்றணியில படிப்போம். இது ரெண்டுமே விளிம்பு விளைவு தான். இந்த முதல் சிறுமம் ஒற்றை பிளவினால் வரும்பொழுது முதல் சிறுமத்தை பத்தி எல்லாம் கேட்கறாங்க, இரண்டாவது சிறுமம் அப்படிலாம் கேட்கறாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு என் லேம்டா. இதுல இவங்க என்ன கேட்கறாங்கன்னா முதல் சிறுமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் சிறுமம்னா n ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு லேம்டான்னு எழுதலாம். இதுல என்ன கேட்கறாங்கன்னா லேம்டா தான் கேட்கறாங்க. அப்போ ஏ சைன் தீட்டாவோட மதிப்பை நம்ம பிரதியிடுறோம். ஏங்கிறது அந்த பிளவினுடைய அகலம். அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 × 10⁻⁻5 சென்டிமீட்டருங்கிறாங்க. சென்டினா 10⁻⁻2 இன்ட்டு சைன் தீட்டா. தீட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. ஸோ சைன் 30 டிகிரின்னு சொல்லலாம். அப்ப என்ன எழுதலாம்? 1 × 10⁻⁻7 சைன் 30ஓட மதிப்பு 1/2. அப்போ 1 2ஆல வகுத்தோம்னா 0.5 இன்ட்டு 10⁻⁻7. அப்போ இத 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 1 2 3 அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர்னு எழுதலாம். இதைத்தான் அவங்க புக்ல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 500 ஆங்ஸ்ட்ராம், அதாவது 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு சொன்னால் 1 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆன்சர் இருக்குது இல்லைங்களா? 500 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த டாபிக் அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதி பார்க்கணும். உங்களுடைய இந்த ஒவ்வொரு பாடத்தினுடைய புக் பேக்லையும் இந்த சம்மரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபார்முலாவையும் கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம புக்லேயே இருக்கு, நம்ம பார்க்க மாட்டேங்குது. ஸோ அதுல இருந்து தான் நம்ம நிறைய 1 மார்க்ஸ். இப்போ இதுல ஒன்றும் இல்லை, இந்த யூனிட்ல எடுத்து பார்த்தோம்னா தெரியும். பாட சுருக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க எத்தனை ஃபார்முலா இருக்குன்னு. இத்தனை ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, ஒற்றை பிளவினால் இருக்கா, விளிம்பு விளைவில் என்னாவது சிறுமம். இப்ப நான் சொன்ன
இப்ப நான் சொன்ன ஃபார்முலா இங்க இருக்கு, அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க இங்க இருக்கு, ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவில் என்னாவது சிறுமம் அப்படின்னு சொன்னால் அது a sin θ = n lambda. இதே பெருமம் கேட்கறாங்கன்னா a sin θ = 2n+1 lambda/2. அவ்வளவுதான். பாருங்க இந்த ஃபார்முலாஸ் இதை முதல்ல நம்ம தெளிவா படிச்சுட்டு போகணும். அப்புறம் இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால அங்க எழுத முடியும். இதைத்தான் நம்ம வந்து படிக்கணும். ஒரு பாடம் முடிஞ்ச உடனே இந்த ஃபார்முலாஸை நம்ம பார்க்கணும். இதை நம்ம பார்க்கறதே இல்லை. இதுல பின்னால இருக்கிறது நம்ம விட்டுறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த ஃபுல்லா இந்த பாடத்துல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அத்தனை ஃபார்முலாஸையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாட சுருக்கம் இதுலயே நம்ம நிறைய படிக்கலாம். ஒளி அலையும் பண்பையும் துகள் பண்பையும் பெற்றுள்ளது பாருங்க, எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த பாட சுருக்கத்தை படிக்கணும். மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஃபார்முலாவே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம அடுத்த சம் போயிடலாம். ஒரே நிமிஷம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7வது, கண்ணாடி தட்டு ஒன்றின் மீது 60 டிகிரி கோணத்தில் ஒளிக்கதிர் விழுகிறது. எதிரொலிப்பு மற்றும் ஒளிவிலகல் அடைந்த ஒளிக்கதிர்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்தால் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் எது அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா இது எந்த டாபிக்ல வரும்னு? நான் ஒரு டயக்ராம் வேணா வரைஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா பாருங்க. இதுதான் இரண்டு ஊடகத்தை பிரிக்கக்கூடிய தளம். இது வந்து ஒரு குத்துக்கோடு. ஒளி வந்து இப்படி வந்து விழுகுது. குத்துக்கோட்டுக்கு ஒளிக்கு இடையில 60 டிகிரி கோணம். ஒளி வந்து இப்படி எதிரொலிக்குது. இன்னொரு ஊடகத்துல ஒளி வந்து இப்படி விலகி போகுது. இது ஆறுன்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் நடுவுல பாருங்க, இது எதிரொலிப்பு கதிர். எதிரொலிப்பு கதிர். இது விலகு கதிர். இது படுகதிர். இது XYங்கிற ஒரு தளம். இந்த தளத்தின் மேல இந்த XY தளம் தான் இப்ப கண்ணாடி வச்சுக்கங்க. இந்த கண்ணாடி மேல போய் லைட் விழுகுது. எவ்வளவு கோணத்துல விழுகுதுன்னா 60 டிகிரி கோணத்துல விழுகுது. கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகல் அடைந்த ஒளிக்கதிர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்தால் கண்ணாடியினுடைய ஒளி விலகல் எண் என்ன நினைக்கிறாங்க. அப்ப ஒளி வந்து இந்த தளத்தின் மேல படும்போது தளவிளைவு கோணத்தில் ஒளி விழுந்தால் எதிரொலிப்பு கதிரும் விலகு கதிரும் ஒன்றுக்கொன்று குத்தாக அமையும். அப்ப இதுல நம்ம வந்து ப்ரூஸ்டர் விதியை பயன்படுத்துறோம். அப்ப tan IP = n. ஸோ IP அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் தள விளைவு கோணம் அப்படின்னு சொல்லலாம். தள விளைவு கோணம். n வந்து என்னன்னு கேட்டா ஒளி விலகல் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஒளி விலகல் n. இப்ப இந்த tan IP = n. அப்ப என்னோட மதிப்பு தான் கேட்கறாங்க. அப்ப n = tan IP. ஸோ tan IP யோட மதிப்பு என்னன்னு கேட்டால் 60 டிகிரி. tan 60 மதிப்பு √3. √3 மதிப்பு 1.732 அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல அவங்க 1.732 கொடுத்தோம், டைரக்டா √3 கொடுத்துட்டாங்க. ஆன்சர் இருக்குதா? எஸ் சார், ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன். ஓகே, அவ்வளவுதான். படத்தில் காட்டப்பட்டுள்ள 8வது பார்க்கலாங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ள யங் இரட்டைப்பிளவு ஆய்வில் ஒரு துளை கண்ணாடி ஒன்றினால் மூடப்படுகிறது எனில் மையப்பெருமம் எங்கு அமையும்? நான் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதுதான் துளை. லைட்டு பூந்து போகக்கூடிய ஒரு இடம். இப்போ இதுல ஒரு துளை நான் கண்ணாடியை வச்சு மூடிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்ப கண்ணாடி இல்லாத பொழுது எனக்கு ஒளி வந்து இப்படி போய் விழுகும். ரெண்டு ஒளியும் இந்த இடத்துல போய் சந்திக்கும். இந்த இடத்துலதான் மையப்பெருமம் அப்படின்னு ஏற்படும். இந்த இடத்துல மையப்பெருமம். இப்ப அவங்க மையப்பெருமம் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. எப்போன்னு கேட்டால் ஒரு துளைய கண்ணாடியால மூடிட்டாங்கன்னு அர்த்தம்.
அப்ப கண்ணாடியின் வழியாக ஒளி வருது அப்படின்னா கண்டிப்பா ஒளி விலகல் அடையும். ஒளி அதனுடைய பாதையிலிருந்து ஒளி விலகல் அடையும். ஏன்னா காத்துல போயிட்டு இருக்கும்போது அது வாட்டுக்கு அதோடைய வேகத்துல போயிட்டு இருக்கும். இப்ப கண்ணாடியை வச்சு தடுக்கும்போது கண்ணாடி வழியா தான் அந்த ஒளி பூந்து போகும். அப்ப பாருங்க, இங்க வரக்கூடிய ஒளி இந்த பக்கம் வரக்கூடிய ஒளியும் கண்ணாடி இல்லாதப்போ ஒரே வேகத்துல வந்து இந்த இடத்துல மோதுனாங்க. ஆனா இப்போ இது காத்துல வருது, இது வந்து வேகமா இந்த ஒளி வந்து விழுந்துரும். கண்ணாடியிலிருந்து வரக்கூடிய ஒளி மெதுவாதான் வந்து விழுகும். அப்போ எனக்கு இந்த மையப்பெருமம் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்காது, சிறுமமாக அமையும். அப்ப மையப்பெருமத்துக்கு மேல அமையலாம். அப்போ இந்த மையப்பெருமம் எங்க போகும்னு கேட்டால் மேல் நோக்கி இடம்பெயரும். இதே கீழே இருக்கக்கூடிய துளைய கண்ணாடியை வச்சு அடைச்சிட்டு மேல வரக்கூடிய ஒளியை செலுத்தினால் இப்ப மையப்பெருமம் கீழே விழுகலாம். சரிங்களா? இப்ப நம்ம எந்த துளையை அடைக்கிறோம், படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அடைக்கிறாங்க. ஸோ அங்க வரக்கூடிய ஒளி வந்து மெதுவா வரும், விலகல் அடைந்து வரும். அப்ப கீழே இருக்கக்கூடிய ஒளி சீக்கிரமா போய் இந்த இடத்துல விழுந்துரும். இது கொஞ்சம் லேட்டா விழுகும். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது சிறுமமாக இருக்கும். அதாவது இந்த சிறுமம் மையப்பெருமம் அமையும், அது வந்து ஏற்கனவே இருந்த இடத்துல அமையாது, கொஞ்சம் தள்ளி அமையும். அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மேல் நோக்கி இடம்பெயரும் அப்படின்னு சொல்லணும். எதனால அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிளவு வந்து வரக்கூடிய ஒளி நமக்கு வந்து விலகல் அடையும் பொழுது மேல் நோக்கி வளைஞ்சு போயிடும். அப்ப அந்த மேல் நோக்கி வளையும் போது எனக்கு மையப்பெருமம் மேல நகரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுவும் பாருங்க தியரி கொஸ்டின் நம்ம புக்லயே இருக்கு. நிக்கோல் பட்டகம் வழியாக ஒரு ஒளி வந்துச்சுன்னா அந்த ஒளி கண்டிப்பா நிக்கோல் பட்டகம் என்ன பண்ணுன்னு கேட்டா ஒளியை தளவிளைவு அடைய செஞ்சிடும், முழுவதுமாக தளவிளைவு அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நிக்கோல் பட்டகம் வழியா வந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா வரக்கூடிய ஒளி முழுவதும் தளவிளைவு அடையும். தியரியில நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நிக்கோல் பட்டகம், இரட்டை ஒளி விலகல், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ப நிக்கோல் பட்டகத்து வழியா வரக்கூடிய அந்த ஒளி இரட்டை ஒளி விலகல் ஏற்படும். அப்ப அதை பூந்து வெளியே வரக்கூடிய ஒளி கண்டிப்பாக தளவிளைவு அடைந்துதான் வரும். அடுத்தது 10வது பாருங்க, சின்ன 1 மார்க் தான் இது, தியரி 1 மார்க் தான். ஒளியினுடைய குறுக்கலை பண்பை வெளிப்படுத்தும் நிகழ்வு. இப்போ ஒளியினுடைய பண்புகளை விளக்குவதற்கு இந்த குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தளவிளைவுல வந்தது. அதுல ஒளி கண்டிப்பா குறுக்கலை பண்பு தான் அப்படின்னு சொன்னது இந்த தளவிளைவு. தளவிளைவை வச்சுதான் அவங்க குறுக்கலை பண்பை முடிவு பண்ணாங்க. தளவிளைவு. சரிங்களா? மார்க் பண்ணிக்கணும். இதெல்லாம் தியரி 1 மார்க், இது புக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது 8th லெசன் போயிடலாம். இந்த 7வது லெசன்ல அந்த 1 மார்க் எல்லாமே முடிஞ்சு. 8th லெசன் போயிடலாம். பார்க்கலாமா? பாருங்க, இதே அதே மாதிரி பாட சுருக்கம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல கொஞ்சம் ஃபார்முலாஸ் கம்மியா தான் இருக்கும். இதுல இருக்கிற 1 மார்க் எல்லாமே நீட்ல கேட்டது பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் நீட்ல கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடம் கொஞ்சம் முக்கியமான பாடம். ஏன்னா இதுல எல்லாம் நீட்ல கேட்ட கொஸ்டின் அதிகமா இருக்கலாம். இந்த டாபிக்ல இருந்து எல்லாம் நிறைய நீட் 1 மார்க் கேட்கக்கூடிய டாபிக் எல்லாம் தான் இருக்கு. ஸோ இது பாடம் கொஞ்சம் சின்னதுதான். அதனால நீங்க நல்லா தெளிவா படிச்சுனீங்கன்னா ஈஸியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லாம்டா இ அப்படிங்கிறது எலக்ட்ரானின் அலைநீளம். லாம்டா பி அப்படிங்கிறது போட்டானின் அலைநீளம். பாருங்க, புரோட்டான் வேற போட்டான் வேற ஆகியவை ஒரே ஆற்றலை பெற்றிருப்பின் அலைநீளம் லாம்டா இக்கு லாம்டா பிக்கு தொடர்பு என்னன்னு கேட்கறாங்க. நம்ம இப்போ ஒயிட் போர்ட்ல எழுதிக்கலாம். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? 2 அலைநீளம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 அலைநீளத்துல லாம்டா இ அப்படிங்கிறது எலக்ட்ரானின் அலைநீளம் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரானின் அலைநீளம். லாம்டா பி அப்படிங்கிறது போட்டானின் அலை நீளம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த இரண்டுத்துக்கும் ஆற்றல் ஒண்ணுதான். இப்ப எலக்ட்ரானின் அலைநீளத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. லாம்டா இ ஈக்குவல் டு h டிவைடட் பை √2mE அப்படின்னு எழுதிக்கலாம். mEங்கிறது எலக்ட்ரானுடைய நிறை. அதே மாதிரி போட்டானுக்கு ஆற்றல் பார்த்தோம்னா E ஈக்குவல் டு
ஹெச் நியூ. இதுல அலைநீளத்தின் வடிவில் எழுதணும்னா நியூ அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி, நியூங்கிறது அதிர்வெண், அதிர்வெண்ண சி பை லாம்டான்னு எழுதலாம். பாருங்க, இது லாம்டா பி, இது போட்டானின் ஆற்றல். இப்ப இந்த லாம்டா ஈய ஒரே நிமிஷம், லாம்டா ஈய நான் வந்து பாருங்க லாம்டா இ ஸ்கொயர்னு எழுதுறேன். எதுக்காக ஸ்கொயர்னா இந்த ரூட்டுக்குள்ள இ இருக்கு, அதை வெளியே எடுக்கிறதுக்கு. அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ ஸ்கொயர் பண்ணோன்னா இது ஹெச் ஸ்கொயர்னு மாறும், 2MEEன்னு எழுதலாம். அப்போ இது கொஞ்சம் மாற்றி எழுதினோம்னா இ ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2ME இன்ட்டு லாம்டா இ ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ரெண்டு ஆற்றலும் சமம், இதுவும் இதுவும். இது பாருங்க, இது போட்டானின் ஆற்றல், இது எலக்ட்ரானின் ஆற்றல், ரெண்டு பேரும் சமம்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. போர்டு இல்ல சார். போர்டு இல்லையா? இல்ல சார். சரி ஒரே நிமிஷம். அது ஷேர் ஆனது வெளியில போயிடுச்சாட்டு. இப்ப தெரியுதா? தெரியுது சார். சரி, முதல்ல இருந்து நடத்த. இதுல ஃபர்ஸ்ட் வந்து லாம்டா இ அப்படிங்கிறது எலக்ட்ரானின் அலைநீளம் அப்படின்னு சொன்னாங்க. எலக்ட்ரானின் அலைநீளம். அப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, லாம்டா இ ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ME இன்ட்டு இ. இந்த ஃபார்முலா நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க. இப்போ எனக்கு இதுல இ தான் வெளியில வேணும், ஆனா ரூட்டுக்குள்ள இருக்கு. அதனால இப்போ என்ன பண்றேன், இதை ஸ்கொயர் பண்றேன். லாம்டா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2ME இன்ட்டு இ. அப்போ இதுல இ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2ME லாம்டா இ ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து எலக்ட்ரானுக்கு. அடுத்தது பாருங்க, லாம்டா பி அப்படிங்கிறது போட்டானின் ஆற்றல். போட்டானின் ஆற்றல். அப்ப எனக்கு லாம்டா பி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு முதல்ல ஆற்றல் வேணும் இல்லையா? போட்டானின் ஆற்றலுக்கு ஃபார்முலா ஹெச் நியூன்னு எழுதலாம். நியூங்கிறது அதிர்வெண், அதிர்வெண்ண சி பை லாம்டான்னு எழுதலாம். இது போட்டான், அதனால லாம்டா பின்னு எழுதிட்டேன். இவங்க கொஸ்டின் படி ரெண்டுமே ஒரே ஆற்றலை பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு ரெண்டையும் சமப்படுத்துறேன். அப்போ ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2ME லாம்டா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை லாம்டா பி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெச்சும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இப்போ இவங்க லாம்டா பியையும் லாம்டா இ ஸ்கொயரையும் தொடர்பு படுத்துறாங்க. அப்ப லாம்டா பி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. லாம்டா பி ஈக்குவல் டு இதெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா சி இன்ட்டு 2 இன்ட்டு ME இன்ட்டு லாம்டா இ ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச். அப்போ இதில் பாருங்க, லாம்டா பி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சி 2 ME ஹெச் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா நேர்த்தகவல் எழுதுறேன். அப்போ லாம்டா பி ஆனது லாம்டா இ ஸ்கொயருக்கு நேர்த்தகவுன்னு சொல்லலாம். புரியுதா? புரியுதா? ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்க. எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. எந்த ஆப்ஷன் வரும்? 4வது வருமா? ஏன் லாம்டா பி எடுக்கணும்? எல்லாத்துலயும் லாம்டா பியை தான் தொடர்புபடுத்தியிருக்காங்க, அதனால. சரி, 2வது 1 மார்க் பார்க்கலாம். எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் பயன்படும் எலக்ட்ரான்கள் 14 கிலோவோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் முடுக்கப்படுகின்றன. இப்போ இந்த மின்னழுத்த வேறுபாடை 224 கிலோவோல்ட்டை மாத்திடுறாங்க. அப்ப எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளத்தின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. எவ்வளவு மாறும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீப்ராய் அலைநீளம் அப்படின்னு சொன்னால் லாம்டா ஈக்குவல் டு
lambda equal to 12.27 angstrom divided by root v அப்படின்னு சொல்லு. இங்க v தான் மாத்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் lambda 1 equal to 12.27 angstrom divided by root of v1. அவங்க கொஸ்டின் படி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 12.27 angstrom divided by ஃபர்ஸ்ட் 14 கிலோ வோல்ட், கிலோனா 10⁻3, சரிங்களா? 14 கிலோ வோல்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி lambda 2 போடுறேன். lambda 2 equal to 12.27 angstrom divided by root of v2. v2 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 12.27 angstrom divided by square root of எவ்வளவு கொடுத்துருக்காங்க v2. சம v2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 224 சார். 224 மட்டும் கொடுத்துருக்காங்களா, கிலோ வோல்ட்னு கொடுத்துருக்காங்களா? கிலோ வோல்ட். சரி, இப்போ நமக்கு lambda 1 by lambda 2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ lambda 1 பார்த்தீங்கன்னா 12.27 angstrom divided by root of 14 into 10⁻3 divided by lambda 2 எழுதணும். ஆனால் நான் பெருக்கல் எழுதுனா தலைகீழ எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 224 into 10⁻4, சரி 10⁻3, 10⁻3 divided by 12.27 angstrom. 12.27 கேன்சல் ஆயிடும். அப்போ lambda 1 divided by lambda 2 equal to whole square root of 224 into 10⁻3 divided by 14 into 10⁻3. 10⁻3 10⁻3 கேன்சல் ஆயிடும். 224 எத்தனை 14 இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22ல எத்தனை 14 இருக்குன்னு சொல்லுங்க. இருபத்திரெண்டுல எத்தனை 14 இருக்கும்? 1 சார். 1. ஒரு 14 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 22ல ஒரு 14 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு 14 மிச்சம் 8 சார். 8. அப்ப 84. 84ல எத்தனை 14 இருக்கும் தெரியுமா? 6 சார். 6. சரி, இங்க நான் சைட்ல எழுதுறேன். lambda 1 divided by lambda 2 equal to square root of 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ங்கிறத 4ன்னு எழுதலாம். அப்போ lambda 1 divided by lambda 2 equal to 4னா lambda 2ஓட மதிப்பை lambda 1 divided by 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆரம்பத்தில் இருந்த அலைநீளத்தை போல இப்ப இருக்கக்கூடிய அலைநீளம் என்ன ஆகும்னு பாருங்க. குறையுமா அதிகமாகுமா? குறையும் சார். எவ்வளவு குறையும்? எவ்வளவு குறையும்? 4 மடங்கு குறையும். எது ஆன்சர்? சி சார். ஓகே, அவ்வளவுதான். சரி, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த மெட்டீரியலை ஷேர் பண்ணுங்க குரூப்ல. ஓகே சார். போன்ல அனுப்பிச்சிருக்காங்களா? புரியல. இப்ப டெஸ்ட் 12 நடந்துட்டு இருக்கு சார். டெஸ்ட் 12 சென்ட் பண்ணணுமா சார்? ஓ, டெஸ்ட் வாரம் வைக்கிறாங்களா சார்? வாரத்துல 1 சார். சரி, உங்கள்கிட்ட எத்தனை கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க அத்தனையும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். ஓகே, அதை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்ம அதில் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாததை எனக்கு முன்னாடியே சொல்லுங்க, அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நடத்துறேன். ஏன்னா கிளாஸ்ல நடத்தணும்னா லேட் ஆகும். சரி, பாருங்க. மூணாவது 3 × 10⁻⁻6 கிராம் நிறை கொண்ட தொடர்புடைய அலையின் அலைநீளம் மற்றும் 6 × 10⁻6 மீட்டர்/செகண்ட் திசைவேகத்தில் நகரும் எலக்ட்ரானின் அலைநீளம் ரெண்டும் சமமா இருக்குன்ட்டாங்க. பாருங்க, ஒரு துகள்
3 × 10⁻⁻6 கிராம் நிறை கொண்ட துகளுடன் தொடர்புடைய அலைநீளமும் தனியா இருக்கு. 6 × 10⁻6 மீட்டர்/செகண்ட் திசைவேகத்தில் நகரும் எலக்ட்ரானின் அலைநீளம். ரெண்டுமே துகளினுடைய அலைநீளமும் சரி, இந்த எலக்ட்ரானின் அலைநீளமும் சமமாக இருந்தால் துகள் என்ன திசை வேகத்துல போகும் அப்படின்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? ஏன்னா நமக்கு முதல்ல கொஸ்டின் புரியணும். கொஸ்டின் நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னு, முதல்ல ஒரு துகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த துகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நிறை கொடுத்துருக்காங்க. அப்போ எம்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளவு நிறை கொடுத்துருக்காங்க புக்ல பார்க்கணுமா? 3 × 10⁻⁻6 கிலோகிராம். 3 × 10⁻⁻6 கிலோகிராம். அடுத்தது ஒரு அலைநீளம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதுல விபி என்னன்னு தெரியாது, துகளின் திசை வேகம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு எலக்ட்ரானின் அலைநீளம் கொடுத்துருக்குறாங்க, λe. இதனுடைய அலைநீளம் இல்ல, சாரி, விஇ எலக்ட்ரானின் திசை வேகம் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவுனா 6 × 10⁻6 சொல்லிட்டாங்க. 6 × 10⁻6 மீட்டர்/செகண்ட். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா விபி கேட்கறாங்க. நல்லா பாருங்க, டி ப்ராலி அலைநீளத்தின்படி λ = h/p சொல்லிட்டாங்க. இது துகளுக்கு. இதே எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னாலும் λ = h/p. அப்ப அலைநீளங்கள் சமமாக இருந்தால் உந்தங்களும் சமமாக இருக்கும். அவங்க கொடுத்ததுபடி, அவங்க கொடுத்த கண்டிஷன் பாருங்க, λe-யும் λp-யும் சமம். அப்ப அலைநீளம் சமம் எனில் உந்தங்களும் சமம். உந்தங்களும் சமம். இப்போ துகளினுடைய உந்தம் நமக்கு தெரியும். பி உந்தத்தின் ஃபார்முலா நிறை × திசை வேகம். அப்போ எம்பி விபி = எம்இ விஇ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு விபி தான் வேணும் அப்படின்னா எம்இ விஇ /MP. எம்இங்கிறது எலக்ட்ரானின் நிறை 9.1 × 10⁻⁻31. எலக்ட்ரானின் திசைவேகம் கொடுத்துட்டாங்க 6 × 10⁻6 MP. துகளின் திசைவேகம் சாரி நிறை 3 × 10⁻⁻6. இதை கேன்சல் பண்ணா 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணா 2, 2ஐயும் 9.1 கேன்சல் பண்ண மல்டிப்ளை பண்ணோம்னா 18.2. 10 பவர் பாருங்க, -6 மேல போச்சுன்னா +6. இந்த -6 மேல போச்சுன்னா +6. அப்போ 10⁻⁻31 10⁻+6 கீழே இருக்கிற -6 மேல வந்தா +6 அப்படின்னா 18.2 × 10⁻⁻31 × 10⁻12. அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாருங்க, 18.2 × 10⁻⁻19 அப்படின்னு எழுதலாம், மீட்டர்/செகண்ட். ஆனா அவங்க அதுதான் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இல்லை, இதை கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 18. கண்டுபிடிச்ச ஆன்சர் ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், எழுத மாட்டேங்குது. சரி, இதுல எழுதல, நம்ம அதுலயே எழுதிக்கலாம். 18.2. ஆனா இது என்ன பண்ணிக்கலாம், 18.2 × 10⁻⁻19 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போ 8க்கு பின்னாடி இருக்கிறத 8க்கு முன்னாடி கொண்டு வரும். அப்ப 8 1.82 போட்டீங்கன்னா 10⁻1 அதிகமாகும். அப்படின்னா -18 மீட்டர்/செகண்ட். அதிகமாகுதுன்னா பிளஸ்ல தான் அதிகமாகும், ஏற்கனவே மைனஸ் தான் இருக்கு. அப்போ பிளஸ் போட்டீங்கன்னா 1 குறைஞ்சிரும்.
அதாவது அதிகமாகுதுன்னா -19 -18 மாறுதுன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் இதுதான் 1.82 × 10⁻⁻18 அப்படின்னு சொல்லலாம். புரியுது இல்லையா? இப்ப 4வது 1 மார்க் பாருங்க. இதுவும் நீட்ல கேட்டது. நீட் 2016 கேட்டிருக்கிறாங்க. லாம்டா அலைநீளமுள்ள கதிர்வீச்சினால் ஒரு உலோக பரப்பு ஒளியூட்டப்படும் போது அதன் நிறுத்து மின்னழுத்தம் V. 2 லாம்டா அலைநீளமுள்ள ஒளியினால் அதே பரப்பு ஒளியூட்டப்பட்டால் நிறுத்து மின்னழுத்தம் V/4. அப்படின்னா உலோக பரப்பிற்கு பயன் தொடக்க அலைநீளம் என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப நிறுத்து மின்னழுத்தத்தையும் அலைநீளத்தையும் தொடர்பு படுத்துறாங்க. கவனிங்க, கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்றாங்க? லாம்டா அலைநீளம் உள்ள கதிர்வீச்சினால் ஒரு உலோக பரப்பு ஒளியூட்டப்படும் போது அதன் நிறுத்து மின்னழுத்தம் V. இப்ப நமக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. hν ஒரே நிமிஷம். ஓகே, பார்க்கலாம். hν π0 plus ke. hν-வை hc/λ எழுதலாம். ஈக்குவல் டு π0. ke-ய நான் வந்து என்னன்னு எழுதலாம்னா EV-ன்னு எழுதலாம். ke-ங்கிறது இயக்காற்றல், EV-ங்கிறது நிறுத்து மின்னழுத்தம். அதாவது இயக்காற்றலுக்கு எதிராக கொடுத்தோம்னா ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படாம நிறுத்திடலாம்னு சொல்லலாம். இப்ப இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த EV-ல V-யோட மதிப்பை கொடுக்குறாங்க. அப்ப முதல்ல இந்த ஃபார்முலாவை மாத்தி எழுதணும். EV = hc/λ. சரி, இது இந்த ஃபார்முலா மறுபடியும் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன் பாருங்க. hc/λ π0க்கு பொதுவா hc/λ0ன்னு எழுதலாம், பிளஸ் EV-ன்னு எழுதிக்கலாம். இப்ப எனக்கு EV மட்டும்தான் வேணும்னா hc/λ மைனஸ் hc/λ0ன்னு சொல்லலாம். இப்போ முதல் கண்டிஷன் V-யோட மதிப்பை என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா V-னே தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப EV அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி எழுதிக்கலாம்னா hc/λ மைனஸ் hc/λ0. ரெண்டுலையும் என்ன காமனா இருக்குன்னு கேட்டா hc காமனா இருக்கு. வெளியில எடுத்துட்டால் 1/λ மைனஸ் 1/λ0 அப்படின்னு இருக்கு. இதுல கொஞ்சம் மாத்தி எழுதினால் hc இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குனா இப்படி எழுதலாங்களா? λ0 மைனஸ் λ டிவைடட் பை λ0 ஈக்குவல் டு EV. இது 1, ஈக்குவேஷன் 1. புரியுதா? நம்ம புரியுதா? சரி, இப்ப அடுத்த இதுல போலாம். இப்போ V-யோட மதிப்பு V/4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டாவது கேஸ்ல EV/4 ஈக்குவல் டு EV/4. ஏன்னா இப்ப V/4ன்னு மாறிடுச்சு. அப்ப அலைநீளம் 2 லாம்டான்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ hc டிவைடட் பை 2 லாம்டா மைனஸ் hc டிவைடட் பை λ0. ரெண்டுல என்ன காமனா இருக்கு? hc காமனா இருக்கு. வெளியில எடுத்துட்டால் 1/2 லாம்டா மைனஸ் 1/λ0. அப்ப இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. hc இன்ட்டு λ0 மைனஸ் 2 லாம்டா டிவைடட் பை 2 லாம்டா இன்ட்டு λ0. இது EV/4. இவங்க என்ன கேட்கறாங்க இதுல அப்படின்னு சொன்னால் λ0 மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. λ0 மதிப்பு. இப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப நான் என்ன பண்றேன், 1வது ஈக்குவேஷனையும்
ரெண்டாவது ஈக்குவேஷனையும் வகுக்கிறேன். ஒன்னாவது ஈக்குவேஷன் EV டிவைடட் பை EV டிவைடட் பை 4ன்னு இருக்கு ஈக்குவல் டு ஒன்னாவது ஈக்குவேஷன்ல HC இன்ட்டு lambda நாட் மைனஸ் லேம்டா டிவைடட் பை லேம்டா இன்ட்டு லேம்டா நாட்னு எழுதிப்போம். இதை டிவைடட் பை எழுதுறதுக்கு பொதுவாக நான் பெருக்கல் எழுதுனேன்னா 2 lambda இன்ட்டு லேம்டா நாட் டிவைடட் பை லேம்டா நாட் மைனஸ் 2 lambda இன்ட்டு HCன்னு வரும். அப்போ HC கேன்சல் ஆயிரும், EV கேன்சல் ஆயிரும், 4 மேலே போயிடும். அப்போ 4 ஈக்குவல் இங்கே பாருங்க, இங்கேயும் லேம்டா, இந்த லேம்டா கேன்சல் ஆயிரும், இந்த லேம்டா நாட் கேன்சல் ஆயிரும். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, 2 இன்ட்டு லேம்டா நாட் மைனஸ் லேம்டா டிவைடட் பை லேம்டா நாட் மைனஸ் 2 lambdaன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதை அடுத்த பேஜில் எழுதுறேன். இப்போ நமக்கு என்ன இருந்துச்சு, 4 ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு தெரியுமா, 2 இன்ட்டு லேம்டா நாட் மைனஸ் லேம்டா டிவைடட் பை லேம்டா நாட் மைனஸ் 2 lambdaன்னு இருந்துச்சு. இதை இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குனா, இப்படி குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 4 இன்ட்டு லேம்டா நாட் மைனஸ் 2 lambda ஈக்குவல் டு 2 இன்ட்டு லேம்டா நாட் மைனஸ் 2 lambdaன்னு எழுதலாம். 2 கொண்டு போய் உள்ள பெருக்கிடுறேன், இதில் 4 கொண்டு போய் உள்ள பெருக்கிறேன். அப்போ 4 lambda நாட் மைனஸ் 4 இன்ட்டு 2 8 lambda ஈக்குவல் டு 2 lambda நாட் மைனஸ் 2 lambda அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ அடுத்தது ஒரு நிமிஷம். இப்போ லேம்டா நாட்டில் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ பாருங்க, 4 lambda நாட் மைனஸ் 2 lambda நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2 lambda மைனஸ் 8 lambda இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 8 lambdaன்னு எழுதலாம். 4 lambda நாட் மைனஸ் 2 lambda நாட்னா 2 lambda நாட் வரும். மைனஸ் 8 lambda மைனஸ் 2 lambda பிளஸ் 8 lambdaனா 6 lambdaன்னு வரும். அப்போ லேம்டா நாட்டு தான் பயன் தொடக்க அலைநீளம், அதைத்தான் கேட்குறாங்க. அப்போ 6 lambda டிவைடட் பை 2 அப்படின்னா 3 lambda அப்படின்னு எழுதலாம். இதுதான் நீட்ல 2016 கேட்ட கொஸ்டின். ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. இந்த பாடத்துல இந்த 1 மார்க்ல கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? அப்ப இதுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா, எங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியா நம்மளால எழுத முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது போலாம். நாலாவது 1 மார்க்கு கொஸ்டின் பாருங்க. 5வது 330 நேனோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளியானது 3.55 எலக்ட்ரான் வோல்ட் வெளியேற்ற ஆற்றல் கொண்ட உலோகத்தின் மீது படும்போது உமிழப்படும் எலக்ட்ரானுடன் தொடர்புடைய அலையின் அலைநீளம் என்னவா இருக்கும்? வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான்கள் உமிழப்படுது. ஒரு உலோக பரப்பின் மேல ஒளி விழும்போது எலக்ட்ரான்கள் உமிழப்படும். அப்ப வெளியில வரக்கூடிய அந்த எலக்ட்ரானினுடைய அலைநீளம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதுல பார்க்கலாம். 5வது சரி, இப்போ இவங்க கொஸ்டின் கொடுத்தது படி பார்த்தோம்னா, இப்போதான் நம்ம பார்த்த ஒரு ஃபார்முலா HC by lambda equal to pi naught plus KE. KEங்கிறது இயக்காற்றல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இந்த KE தான் வேணும் அப்படின்னு சொன்னால்
என்ன எழுதலாம்? ஹெச்சி பை லாம்டா மைனஸ் பை நாட். ஹெச்சோட மதிப்பு 6.6. ஒரு நிமிஷம் அழிச்சுக்கலாம். 6.6 இன்ட்டு 10⁻⁻34. சியோட மதிப்பு 3 இன்ட்டு 10⁸ டிவைடட் பை லாம்டாவோட மதிப்பு 330. கொஸ்டின்ல பாருங்க 330 நேனோமீட்டர். நேனோனா 10⁻⁹. இதுல என்னன்னா, இந்த இயக்க ஆற்றல் கண்டுபிடிக்கணும்னா இந்த வெளியேற்று ஆற்றலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்குறாங்க. அப்ப நீங்க இந்த ஹெச்சி பை லாம்டாவினுடைய யூனிட் எதுல தான் இருக்கணும்னு கேட்டா எலக்ட்ரான் வோல்ட்ல தான் இருக்கணும். ஆனா பாருங்க, ஹெச்சுக்கு இங்க எழுதுறேன் பாருங்க, யூனிட் ஜூல் செகண்ட். சிக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட். லாம்டாக்கு மீட்டர். மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிரும். செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆச்சுன்னா இது ஜூல்ல இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜூல்லையும் செகண்ட் டேர்ம் பை நாட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்தால் கழிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மதிப்பை 1.6 இன்ட்டு 10⁻⁻19 வகுத்துட்டா எனக்கு ஜூல்ல இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாறும். சரிங்களா? எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிறத ஜூலுக்கு மாத்தணும்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 பெருக்கணும். ஜூல்ல இருக்கிறத எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 வகுக்கணும். இப்ப நான் இதை வகுக்கிறேன். பைனாட்டோட மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க, 3.55 எலக்ட்ரான் வோல்ட். இப்ப ரெண்டுத்தினுடைய யூனிட்டும் எலக்ட்ரான் வோல்ட்ல மாறிடுச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். அதாவது 6.6 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁻⁻26 எழுதுறேன். கரெக்டா? மேல 10⁻⁻26 எழுதுனேன். கரெக்டா? சமயம் எழுதுறது கரெக்டா? 10 பவர் எப்படி -26 வந்துச்சுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சதுன்னா சரி. 330 பாருங்க, நான் 3.3 எழுதுறேன். 3.3 அப்படின்னா 330 கிட்ட புள்ளி இருக்கு, 2 ஸ்தானம் முன்னாடி தள்ளி போயிட்டேன். அப்படின்னா 10⁻2 அர்த்தம். ஆல்ரெடி 10⁻⁻9 இருக்கு. அப்புறம் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 இருக்கு. மைனஸ் 3.55. இங்க பாருங்க, 3.3 6.6 கேன்சல் பண்ணால் 2. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6, 10⁻⁻26 டிவைடட் பை இந்த 1.6 16 எழுதுறேன். அப்படின்னா 16 எழுதுனீங்கன்னா 10⁻⁻20 மாறும். ஏன்னா புள்ளி இப்படி கொண்டு போயிட்டேன். அப்ப 10⁻⁻1 சேரும். ஆல்ரெடி பாருங்க, இங்க 10⁻+2 10⁻−9 எவ்வளவு வரும்? 10⁻−7 மைனஸ் 3.55. 6ஐயும் 16ஐயும் வகுக்கணும். எப்படி வகுக்கலாம்? 6ஐயும் 16ஐயும் 3/8 எழுதலாமா? 6ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ண 3/8. 10⁻⁻26. இங்க கீழே பாருங்க, 10⁻⁻20 10⁻⁻27 சாரி -7. மொத்தமா 10⁻⁻27 இருக்கும். இது மேல போச்சுன்னா 10⁻+27 மாறும். -3.55. நான் அடுத்த பக்கம் எழுதுறேன். ஆன்சர் என்னன்னு சொல்ற? கேஇ மதிப்பானது 3/8 இன்ட்டு 10⁻⁻26. கீழே இருக்கக்கூடிய -27 மேல வந்துச்சுன்னா +27 -3.55. இப்போ ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, 3/8 10⁻⁻26 +27 10 எழுதிக்கலாம். 10⁻1 -3.55. 10⁻1 10, அது 3ஆல பேருக்குன்னா 30. 30/8 -3.55. 30ஐ 8ஆல வகுக்கணும்.
30ல எத்தனை 8 இருக்கும்? 3 8 24, மிச்சம் 6, புள்ளி வச்சோம்னா 60. 60ல 7 8 56, மிச்சம் 4, 40ல 5 8 40. ஸோ 3.75 மைனஸ் 3.55 போட்டிங்கன்னா 0.25 ஜூல். இது இயக்க ஆற்றல். சரி, ஜூல்ல வராது, எலக்ட்ரான் வோல்ட். 0.25 கரெக்டா வருமா? 0.25 கரெக்டா வருமா? சாமி கரெக்டா வருமா வராதா? 0.25 எலக்ட்ரான் வோல்ட்னு எழுதிட்டேன். இப்போ ஆற்றல் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஸ்டின் முடியல. இப்போ எனக்கு லாம்டாவின் மதிப்பு வேணும்னா h/√2me KEன்னு எழுதலாம். ஈக்கு பொதுவாக KEன்னு எழுதிட்டேன். இப்போ எனக்கு இந்த லாம்டாவினுடைய மதிப்பு தான் எவ்வளோன்னு வேணும். இது எலக்ட்ரானின் அலைநீள மதிப்பு. இது வந்து மினிமம் சிறுமம் அலைநீளம்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தான் ஹெச்சுக்கு 6.6 × 10⁻34 டிவைடட் பை ரூட்டுக்குள்ள 2 இன்ட்டு எலக்ட்ரானின் நிறை 9.1 × 10⁻31 இன்ட்டு KE மதிப்பு இப்பதான் கண்டுபிடிச்சோம் 0.25. சரிங்களா? புரியல சார். 0.25 தான் போட்டிருக்கிறேன். 0 சார். புரியல சாமி, நீங்க என்ன சொல்றீங்க புரியல சார். 0.20 சார். 2 0 தான் வருதா? ஒரே நிமிஷம். இப்போ 3.75 3.55 கழிச்சோம்னா 0, 7 5 வச்சுனா 2. ஆமா, 0.20 தான் வரும். கரெக்ட் தான். 0.20. கரெக்டா சாமி. இப்போ இந்த லாம்டாவை கண்டுபிடிக்கணும்னா மேல ஜூல் இருக்கு, ரூட்டுக்குள்ள இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. பாருங்க, முதல்ல கழிக்க முடியலன்னு சொல்லி ஜூல் இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும். இப்ப இதை வகுக்கணும்னா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிறத ஜூலுக்கு மாத்தணும். அப்ப நான் என்ன பண்றேன், 1.6 × 10⁻19 பெருக்கிறேன். பாருங்க, இந்த 1 மார்க் எவ்வளவு பெருசா போகுது பாருங்க. ஆனா தியரி எல்லாமே ஈஸி. இப்ப பாருங்க, இதை நான் அடுத்த பேஜ்ல எழுதுறேன். லாம்டா மினிமம் சிறும அலைநீளம் எவ்வளோன்னு கேட்டா 6.6 × 10⁻34. ஏன்னா இது ஹெச்சோட மதிப்பு டிவைடட் பை √2 இன்ட்டு எலக்ட்ரானின் நிறை 9.1 × 10⁻31 இயக்க ஆற்றல் கண்டுபிடிச்சிருந்தோம் 0.2. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் இருக்கிற ஜூலுக்கு மாற்றணும்னு நான் 10 பவரால் 1.6 × 10⁻19 பெருக்கினேன். இப்போ இங்கே பாருங்க, முதல்ல ரூட்டுக்குள்ள 10 பவர் என்னென்ன இருக்குதோ அது ஈவன் நம்பரா இருக்குதான்னு பார்த்துட்டு வெளியில எடுக்கணும். இப்போ பாருங்க, 6.6 × 10⁻34 டிவைடட் பை √2. இதை 2ன்னு எழுதிக்கலாம். 9.1 அப்ராக்சிமேட்டா நான் 9ன்னு எழுதுறேன். 9.1 தோராயமா 9ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 10⁻31 10⁻−19 அப்படின்னா 10⁻−50ன்னு எழுதலாம். இன்ட்டு இதை பாருங்க, 0.2ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா 10⁻−1. 1.6 16ன்னு எழுதுறேன். அப்படின்னா 10⁻−1. பாருங்க, ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுல எதுக்கான ரூட்டை விட்டு வெளியில எடுக்கிறதுக்காக தான். அப்ப இங்க பாருங்க 6 10 பாருங்க, மொத்தம் எழுதுற பாருங்க 6.6 × 10⁻−34 டிவைடட் பை √2 2 × 2 4 × 9 16 10⁻−52. இப்போ இது என்ன பண்ணலாம்னா 6.6 × 10⁻−34 டிவைடட் பை ரூட்டுக்குள்ள 10⁻52 வெளியில எடுத்தோம்னா
10⁻26. ரூட்டுக்குள்ள இருக்கிற 4 வெளியில எடுத்தோம்னா 2, ரூட்டுக்குள்ள இருக்கிற 9 வெளியில எடுத்தா 3, ரூட்டுக்குள்ள இருக்கிற 16 வெளியில எடுத்தா 4. இப்ப இதை கேன்சல் பண்ணணும். இதை பாருங்க 6.6 நான் 66ன்னு எழுதுனேன்னா 10⁻−34 நான் 35ன்னு எழுதிக்குவேன். ஒரு ஸ்தானம் ரைட்ல புள்ளி வைக்கிறேன். இது பாருங்க 2 இன்ட்டு இதுல கேன்சல் பண்ணிட்டு எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 10⁻−26 மேல போச்சுன்னா 10⁻+26. அப்ப பாருங்க எப்படி கேன்சல் பண்ணலாம். 66 4ஆல கேன்சல் பண்ண முடியுமா? 66 3ஆல கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 3 22 66 கரெக்டா? கரெக்டா? 3 22 66. எஸ் சார். இப்ப 2ஐயும் 22ஐயும் கேன்சல் பண்ண 11. அப்ப 11 டிவைடட் பை 4 இன்ட்டு 10⁻−35 + 26. அப்ப எவ்வளவு வருங்க? -9. 11 4ஆல வருதா? 11ல எத்தனை 4 இருக்கும்? 2 4 இருக்குமா? 11ல 2 4 இருக்கும் 8. மிச்சம் என்ன இருக்கும்? புள்ளி வச்சோம்னா 3. 30ல எத்தனை 4 இருக்கும்? 7 சார். 7. 7 4 28. மிச்சம் 2. 20ல 4 சார். 4. 20ல 4 5 சார். 5 4 இல்லையா? 20ல 5 4 இருக்கும். அப்ப 2.75 இன்ட்டு 10⁻−9 மீட்டர். அப்ப இந்த லாம்டாவோட மதிப்பு எப்படி இருக்கலாம்னு கேட்டால் ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மினிமம், இதுதான் மினிமம், இதுக்கு கம்மியா இருக்கக்கூடாது. அப்படின்னா இதுக்கு அதிகமா இருக்கலாம், இதுக்கு ஈக்குவலா இருக்கலாம். ஸோ 2.75 இன்ட்டு 10⁻−9 மீட்டர். சரிங்களா? இதுதான் ஆன்சர். 5க்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. 5க்கு பி கரெக்ட். புரியுதா? பாருங்க லாகே கண்டுபிடிக்காம ஈஸியா கேன்சல் பண்ணிட்டோம். 2.7 இதனா இது வந்து சிறுமாலை நீளம். இந்த சிறுமாலை நீளம் 2.75 தான் கரெக்டா இருக்கு. ஆனா இது சிறுமம்னு சொல்லிட்டோம். அப்படின்னா இதுதான் மினிமம். இதை விட அதிகமா வேணா இருந்துட்டு போய்க்கலாம். அவ்வளவுதான். சமயம் இதுல புரிஞ்சுதா? கொஞ்சம் பெருசு இந்த வீடியோ அவங்க உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி சார் அனுப்புவாரு. ஸோ மறுபடியும் கூட நீங்க போட்டு பார்த்துக்கலாம். 6வது பாருங்க, கொஸ்டினே பார்த்தீங்கன்னா பெருசா. இது பாருங்க நீட் 2015ல கேட்டிருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளி உணர் பரப்பு ஒன்று அடுத்தடுத்து லாம்டா மற்றும் λ/2 அலைநீளம் கொண்ட ஒற்றை நிற ஒளியினால் ஒளியூட்டப்படுகிறது. 2வது நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றலானது முதல் நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றலை விட 3 மடங்காக இருந்தால் உலோகத்தின் வெளியேற்று ஆற்றல் என்னவாக இருக்கும்னு கேட்கிறாங்க. வெளியேற்று ஆற்றல் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சேம் அதே ஃபார்முலா தான். இயக்க ஆற்றலை தொடர்புபடுத்தி கேட்கறாங்க. அலைநீளத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்ப என்னன்னு பார்த்தா நமக்கு ஃபார்முலா எழுதுறோம். ஃபர்ஸ்ட் h nu equal to π0 plus ke. இதுதான் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. இப்ப நேர்வு 1ன்னு எழுதிக்கலாமா? நேர்வு 1 என்னன்னு கேட்டா இதை கொஞ்சம் மாத்தி எழுது. இதே ஃபார்முலா மாத்தி எழுதுறேன். ke equal to h nu minus π0. இப்ப அவங்க அதிர்வெண் கொடுக்கல. அப்ப இந்த ஃபார்முலாவை hc/λ minus π0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப நேர்வு 1ல எனக்கு ke 1ன்னு எழுதிக்கலாம். அப்ப hc எது மாறுது? லாம்டா தான் மாறுது. அதனால λ1 மைனஸ் π0 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நேர்வு 2 நேர்வுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ke2ல என்ன எழுதுவேன்? hc/λ2 மைனஸ் π0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இவங்க கொடுத்த கொஸ்டின் படி நேர்வு 1ல
என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் நேர்வில் இரண்டாவது நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெருமையக்காற்றல் எப்படி இருக்கும்னு கேட்டால், முதல் நேர்வில் என்ன உமிழப்படுதோ அதை விட 3 மடங்காக இருக்கும்ட்டாங்க. முதல் நேர்வுல லாம்டாங்கிற அலைநீளத்தையும் இரண்டாவது நேர்வுல λ/2 யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க, KE1 அப்படியே வச்சுக்கலாம். இதை hc/λ1 பொதுவாக லாம்டான்னு வச்சுக்கலாம். -π0. நேர்வு 2ல பாருங்க, KE2 எப்படி இருக்குன்னு கேட்டா, இரண்டாவது நேர்வில் உமிழப்படும் இந்த இயக்க ஆற்றலானது முதல் நேர்வில் உமிழப்படுவதை போல 3 மடங்குட்டாங்க. அப்படின்னா இத KE2 3KE1 அப்படின்னு எழுதலாம். அப்ப hc/λ2 என்னன்னு எழுதலாம்? λ/2 எழுதலாம். -π0. அப்ப பாருங்க, இதை மறுபடியும் எப்படி மாத்தி எழுதலாம்னு கேட்டால், 2hc/λ -π0 = 3KE1. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, வெளியேற்ற ஆற்றல் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப இந்த π0ஓட மதிப்பை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்னு 3KE1, இன்னொன்னு 1KE1. இது 2 தான் நம்ம கிட்ட இப்ப இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் மாத்தி எழுதணும். எப்படின்னா 3KE1 இருக்கு இல்லைங்களா? KE1க்கு பொதுவாக என்ன இருக்குதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப 3 × hc/λ -π0 = 2hc/λ -π0. அப்ப இது எப்படி எழுதலாம்? 3hc/λ -3π0 = 2hc/λ -π0 எழுதலாம். இதை மறுபடியும் எப்படி எழுதலாம்னா, hc/λ ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்ப என்ன இருக்குது? 3hc/λ -3π0 = 2hc/λ -π0. π0 ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க? 3hc/λ -2hc/λ = -π0 + 3π0 அப்படின்னு எழுதலாம். 3hc/λ -2hc/λ என்னன்னு எழுதிக்கலாம்? hc/λ எழுதலாம். -π0 + 3π0 என்னன்னு எழுதிக்கலாம்? 2π0 எழுதிக்கலாம். அப்ப π0ஓட மதிப்பு என்னன்னு தெரியணும்னா, சமயம் நம்ம எதாவது மாத்திக்கிது எழுதிட்டோமாங்கிறது பாத்துக்குங்க. தப்பாயிரப்போகுது. 2π0 π0ஓட மதிப்பு வேணும்னா hc/2λ எழுதலாம். ஆன்சர் இதுதானு பாருங்க. ஆன்சர் இதுதானா? hc/2λங்கிறது ஆன்சர். சாமி புரியுதா? எஸ் சார். ஓகே, இன்னைக்கு 15 நடத்த முடியாது, 10 வரைக்கும் பார்க்கலாம். இந்த 1 மார்க்ல எப்படி இருக்கு? இது வரைக்கும் பார்த்த 1 மார்க் கம்பேர் பண்ணும். இந்த 1 மார்க் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்குதா இல்ல ரொம்ப பெருசா இருக்குதா? எப்படி இருக்கு சாமி இந்த 1 மார்க்? நடத்தது என்ன சாமி? கொஞ்சம் ஈஸி தான் சார். ஈஸியா தான் இருக்குதா? எனக்கு புரியல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியல. சரி, நம்ம அடுத்த 1 மார்க் போலாம். புரியலன்னா கேளுங்க. சரி, 7வது பாருங்க. ஏதாவது புரியலன்னா கேளுங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க 6வதுக்கு இது புரியலன்னு சொன்னீங்களா இல்ல ஹார்டா இருக்குன்னு சொன்னீங்களா எனக்கு தெரியல. யாரோ ஏதோ சொன்னீங்களே சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்தது போயிடலாம். 7வது 1 மார்க் பாருங்க. ஒளிமின் உமிழ்வு நிகழ்வில் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தின் பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட 4 மடங்கு அதிர்வெண் கொண்ட கதிர்வீச்சு அந்த உலோக பரப்பில் படும்போது வெளிப்படும் எலக்ட்ரானின் பெரும திசைவேகம் என்னன்னு கேட்கிறேன்.
ஒரு நிகழ்வு நடக்குது. அதுல ஏற்கனவே இருந்த பயன் தொடக்க அதிர்வெண்ணை போல 4 மடங்கு அதிர்வெண் இருக்குன்ட்டாங்க. அப்போ இதை எப்படி எழுதலைன்னா, ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீன், இது எல்லாமே ஐன்ஸ்டீன் சமன்பாடு தான். h nu equal to pi naught plus ke1 ke எழுதிக்கலாம். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா பெருமதிசைவேன் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த ஃபார்முலா மறுபடியும் எப்படி எழுதலாம்னா h nu equal to pi naught plus half mv maximum square. இதுதான் ஐன்ஸ்டீன் சமன்பாடு. ஐன்ஸ்டீனின் ஒளிமின் விளைவு சமன்பாடு. ஐன்ஸ்டீனின் ஒளிமின் விளைவு சமன்பாடு. சரி, இப்போ இதுல ஹெச் நியூ வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்போ ஹெச் நியூ 1 ஈக்குவல் டு என்ன கேட்கறாங்கன்னா வி மதிப்பு தான் கேட்கறாங்க. அப்போ ஹெச் நியூ 1 ஈக்குவல் டு நியூ 1 கூட வேண்டாம், இன்னும் ஒன்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹெச் நியூ ஈக்குவல் டு பை நாட்டை ஹெச் நியூ நாட்டுன்னு எழுதலாம். பிளஸ் 1/2 mv ஸ்கொயர் மேக்சிமம். இதுல படுகின்ற அதிர்வெண்ணானது அவங்க கொடுத்த கண்டிஷன் படி படுகின்ற ஒளியின் அதிர்வெண்ணானது பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட 4 மடங்குன்ட்டாங்க. அப்ப எப்படி எழுதலாம்னு பாருங்க, ஹெச் நியூக்கு பொதுவா 4 நியூ நாட்டுன்னு எழுதலாம். சரிங்களா? ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் பிளஸ் half mv ஸ்கொயர் மேக்சிமம். அப்ப பாருங்க, இது 4h நியூ நாட் minus h nu naught equal to 1/2 mv square maximum. 4h nu naught ல இருந்து h nu naught போச்சுனால் 3h nu naught அப்படின்னு எழுதலாம். 2 into mv square maximum. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்படின்னா 6h nu naught equal to mv square maximum அப்படின்னு எழுதலாம். எனக்கு v ஸ்கொயர் மேக்சிமம் தான் வேணும்னு கேட்டால் 6h nu naught divided by mன்னு எழுதலாம். எனக்கு v தான் வேணும்னு சொன்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6h nu naught divided by m. இந்த ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. இருக்குதா சாமி இந்த ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர் ஸ்கொயர் ரூட்டா 6h nu naught divided by m அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா இருக்குதா? புரிஞ்சுதா? புரியலனா சொல்லுங்க, அடுத்தது வேணா போயிடலாம். 8, 9, 10 3 மட்டும் பார்க்கலாம், மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்ன சாமி? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எனக்கு புரியல, நீங்க பேசுறது கொஞ்சம் நாய்ஸா இருக்குது. வால்யூம் கம்மி பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க பேசுறது அப்படியே இரைச்சல் மாதிரி வருது. கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கு. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு கிளியரா கேட்கல. எட்டாவது போயிடலாமா? எக்ஸ்பிளைன் பண்றதா? யாரோ பேசுறீங்க, நான் என்னென்ன புரிய மாட்டேங்குது எனக்கு. சரி பார்க்கலாம். எட்டாவது 1 மார்க் போயிடலாம். எட்டாவது 1 மார்க் பாருங்க. 0.9 எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் 3.3 எலக்ட்ரான் வோல்ட்
போட்டான் ஆற்றல் கொண்ட 2 கதிர்வீச்சுகள் ஒரு உலோகப் பரப்பின் மீது அடுத்தடுத்து விழுகின்றன. உலோகத்தின் வெளியேற்று ஆற்றல் 0.6 எலக்ட்ரான் வோல்ட் எனில் இரு நேர்வுகளில் வெளிப்படும் எலக்ட்ரானின் பெரும வேகங்களின் தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதே ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு சமன்பாடு தான். ஃபோட்டான் 1 ஃபோட்டான் 2 2 என்ன விளையுது, வேகங்களின் தகவு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா ஹெச் நியூ ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் 1/2 mv1². இன்னொரு ஃபார்முலா ஹெச் நியூ ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் 1/2 mv2² எழுதலாம். அப்போ இதில் 1/2 mv1² வேணும்னா ஹெச் நியூ மைனஸ் பை நாட்னு எழுதலாம். இதே மாதிரி 1/2 mv2² வேணும்னா ஹெச் நியூ மைனஸ் பை நாட்னு எழுதலாம். ஹெச் நியூ 1 ஹெச் நியூ 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1/2 mv1² ஈக்குவல் டு படுகின்ற ஃபோட்டானின் ஆற்றல் முதல் வந்து 0.9 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 0.9 மைனஸ் பை நாட்டோட மதிப்பு பாருங்க 0.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 0.6 எலக்ட்ரான் வோல்ட். இதே மாதிரி ரெண்டாவது பார்க்கணும், 1/2 mv2². ரெண்டாவதா வந்து விழக்கூடிய ஃபோட்டானுக்கு 3.3 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 3.3 இது வெளியேற்ற ஆற்றல் அதே தான் 0.6. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டையும் வகுக்கிறேன். வகுத்தேன்னா 1/2 mv1² டிவைடட் பை 1/2 mv2² ஈக்குவல் டு 0.9 மைனஸ் 0.6 0.3ன்னு எழுதுவேன். 3.3 மைனஸ் 0.6 2.7ன்னு எழுதுவேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 m1 mm கேன்சல் ஆயிடும். அப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்டால் v1² பை v2² ஈக்குவல் டு 0.3/2 2.7 3/27ன்னு எழுதலாம். அப்போ v1 டிவைடட் பை v2ன்னு எழுதுனீங்கன்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா 3/27ன்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1/9ன்னு எழுதலாம். அப்படின்னா 1/3. ஆன்சர் என்னங்க, 1/3 அப்படின்னா ஆன்சர் இந்த ஆப்ஷன் 1:3. 1/3 தானே வந்துச்சு. ஏன்னா 1/9 ரூட்டு விட்டு வெளியில் எடுத்தா நமக்கு 1:3. இதில் மார்க் பண்ண முடியல, அதனால நீங்கள் மார்க் பண்ணிக்க 1:3. ஆன்சர் அதுதானான்னு பார்த்துக்குங்க. ஆன்சர் அதுதானா? நம்ம ஆன்சர் இதுதானா? ஓகே ஓகே. 9, 10 மட்டும் பார்த்துக்கலாம். 9, 10 ரெண்டை மட்டும் பார்த்துக்கலாம். பாருங்க, 9வது 520 நேனோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒரு ஒளி மூலம் ஒரு வினாடிக்கு 1.04 × 10⁻15 போட்டான்களை வெளிவிடுகிறது. 460 நேனோமீட்டர் அலைநீளம் கொண்ட இரண்டாவது ஒளி மூலம் ஒரு வினாடிக்கு 1.38 × 10⁻15 போட்டான்களை வெளியிடுகிறது. இரண்டாவது மூலத்தின் திறனுக்கும் முதல் மூலத்தின் திறனுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியானது தான். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. இது ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு வேணும்னா E ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் E1 அப்படின்னு சொன்னோம்னா இதே ஃபார்முலா ஒரு ஃபோட்டானுக்கு n ஃபோட்டானுக்கு ENH நியூ அப்படின்னு எழுதலாம். அப்போ E1 ஈக்குவல் டு N1H நியூ1 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஆனா இவங்க அதிர்வெண்ணை கொடுக்கல, அதனால N1HC/λ1 எழுதிக்கலாம். அதே மாதிரி E2 மதிப்பை N2H நியூ2ன்னு எழுதலாம்.
அப்ப இத N2 H C by lambda 2 எழுதலாம். சரிங்களா? இப்ப எனக்கு இந்த திறன் கேட்கறாங்க. திறன் அப்படின்னு சொல்லும்போது திறனினுடைய விகிதமும் ஆற்றலின் விகிதமும் ஒண்ணுதான். சரிங்களா? ஏன்னா இங்க மூலத்தின் திறன் தான் கேட்கறாங்க. திறனினுடைய விகிதமும் ஆற்றலின் விகிதமும் ஒண்ணுதான். ஏன்னா திறன் அப்படின்னு சொன்னால் ஆற்றல் ஈக்குவல் டு திறன் பை காலமா? திறனுக்கு ஃபார்முலா தெரியுமா? எனர்ஜி இன்டு டைம். ஆற்றல் இன்டு காலம். பாருங்க, ஆற்றல் இன்டு காலம் திறனுக்கு. அப்போ முதல் திறன் இரண்டாவது திறன் ரெண்டுக்கு கண்டுபிடிச்சால் காலம் காலம் கேன்சல் ஆயிடும். அதனால P1 by P2 சரி, இதுல காலம் இப்படி வராது. ஒரே நிமிஷம் சாமி, தமிழ்ல வரல, இங்கிலீஷ்ல கரெக்டா வந்திருக்கு. ஆற்றலை திறன் இன்ட்டு காலம்னு சொல்லலாம். ஆற்றலை தான் திறன் இன்ட்டு காலம்னு சொல்லுவோம். அப்ப திறன் வேணும்னா ஆற்றல் பை காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது ஆற்றல் தான். அப்ப P1 by P2 போட்டீங்கன்னா E1 by காலம் டிவைடட் பை E2 by காலம். இங்க எல்லாமே ஒரு வினாடி தான் கொடுத்துருக்காங்க. அதனால காலம் காலம் கேன்சல் ஆயிடும். அதனால இந்த இடத்துல திறனினுடைய தகவும் ஆற்றலின் தகவும் ஒண்ணுதான். அப்ப பாருங்க, E1 by E2வின் மதிப்பு வேணும்னால் என்ன எழுதலாம்? N1 H C by lambda 1 தலைகீழியா எழுதினோம்னா பெருக்கல் எழுதிக்கலாம். lambda 2 டிவைடட் பை N2 H C. அப்ப HC கேன்சல் ஆயிடும். அப்ப N1 முதல்ல எவ்வளவு போட்டான்கள் கொடுத்துருக்காங்க? 1.04 இன்ட்டு 10⁻15 போட்டான் இன்ட்டு இரண்டாவது அலைநீளம் என்னன்னு பாருங்க, 460 நேனோ 10⁻⁻9 டிவைடட் பை புரியலனா கேளுங்க. N2 இரண்டாவது போட்டான் 1.38 இன்ட்டு 10⁻15. முதல் அலைநீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 520 நேனோமீட்டர். சரிங்களா? இதை இப்ப கேன்சல் பண்ணணும். 10⁻15 10⁻15 கேன்சல் ஆகும். 10⁻−9 10⁻−9 கேன்சல் ஆகும். இதுல ஒரு 0 இதுல ஒரு 0 கேன்சல் ஆகும். அப்ப இங்க என்னதான் இருக்குன்னு கேட்டால் இதை பாருங்க, 104ன்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு 46 டிவைடட் பை 138ன்னு எழுதுறேன் இன்ட்டு 52ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? 104 ஏன்னா 1.0னால 104 எழுதிட்டேன். கீழே 1.38 138ன்னு எழுதிட்டேன். அடுத்த பேஜ்ல கொண்டு போறேன். என்ன இருக்குன்னு கேட்டா P1 by P2 ஈக்குவல் டு P1 by P2 ஈக்குவல் டு E1 டிவைடட் பை E2 ஈக்குவல் டு 104 இன்ட்டு 46 டிவைடட் பை 138 இன்ட்டு 52. இந்த 52ஐயும் 104ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. 2ஐயும் 138ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 74 வருமா? இல்ல 164. 60 எவ்வளவு சேம்? 13ல 138ன்னா 69 வரும். 60 120 69 கரெக்டா வருமா? 138 ரெண்டால் டிவைட் பண்ணா தானே வரும். ஏதோ நம்ம மாத்தி எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். ரேஷியோ கரெக்டா வரமாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் 520, ரெண்டாவது 400
ஒரே நிமிஷம், இந்த ஃபார்முலாவை எழுதும்போது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டுனாட்டு இருக்கு. E1 by E2 இல்லைங்களா, இல்லைன்னா E2 by E1 போட்டுக்கலாம். அவங்க கொஸ்டின் கேட்டது இரண்டாவது மூலத்தின் திறனுக்கும் முதல் மூலத்தின் திறனுக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. நாம அப்படியே மாற்றி எழுதிட்டோம். அப்ப இரண்டாவது மூலத்தின் திறன்னா E2, முதல்ல E2 தான் எழுதணும், ரெண்டாவது E1. அப்ப E2 எழுதணும்னா N2 HC by lambda 2 into lambda 1 divided by N1 HC எழுதலாம். அதே தான் HC கேன்சல் ஆயிடும். அப்ப N2 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.38 1.38 into 10⁻15. lambda 1 அப்படிங்கிற மதிப்பு பார்த்தீங்கன்னா 520 into 10⁻⁻9 divided by lambda 2 பார்த்தீங்கன்னா 460 into 10⁻⁻9. N1 பார்த்தீங்கன்னா 1.04 into 10⁻15. 10⁻15 10⁻15 10⁻−9 10⁻−9 520 ஒரு 0 460 ஒரு 0 கேன்சல் ஆயிடும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா 138 into 52 divided by 46 into 104 எழுதிடும். அப்ப 52 104 கேன்சல் பண்ணா 2. அப்ப 138 divided by 92 அப்படின்னு எழுதலாம். இல்லைங்களா, 138 divided by 92. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளவு வரும்னு பாருங்க. 92 138 கேன்சல் பண்ணா 69 divided by 46. 69ல எத்தனை 46 இருக்கு? ஒரு 46 இருக்கும். கரெக்டா சாமி? 69ல ஒரு 46 இருக்குமா? எஸ் சார். ஓகே, அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 69 46 போச்சுன்னா 23 இருக்கும். கரெக்டா? ஏய் 23 தானே? எஸ் சார். புள்ளி வச்சீங்கன்னா 230. அப்ப 230ல 5 46 இருக்கும். கரெக்டா? 5 40 200 5 6 30. ஸோ 230 கரெக்டா போச்சு. சரிங்களா? அப்போ 1.5 தான் ஆன்சர். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.5. சரி, 10வது 1 மார்க் மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு 1 மார்க், ஏன்னா ரவுண்டா பார்த்துக்கலாம். 10வது 1 மார்க் மட்டும் பாருங்க. சூரிய ஒளியின் சராசரி அலைநீளம் 550 நேனோமீட்டர் மற்றும் அதன் சராசரி திறன் 3.8 into 10⁻26 வாட் எனில் சூரியனிலிருந்து ஒரு வினாடி நேரத்தில் உமிழப்படும் போட்டான்களின் தோராயமான எண்ணிக்கை. தோராயமா அந்த சூரிய ஒளியில எவ்வளவு போட்டான்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னா, n ஒரு போட்டானுக்கு ஆற்றல் E = h/nu. இதை hc by lambdaன்னு எழுதலாம். n போட்டான்களுக்கு அப்படின்னு சொன்னால் n into h/nu. இப்ப n into hc by lambdaன்னு எழுதலாம். இப்ப இதுல போட்டான்களின் எண்ணிக்கை கேட்கறாங்க. அப்ப n = En lambda divided by hc எழுதலாம். சரிங்களா? En lambda divided by hc. E என்கிறது ஆற்றல். ஆற்றல் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆற்றல் பை காலத்தை நம்ம வந்து திறன் எழுதிக்கலாம். அதனால ஒரு வினாடிக்கு தானே கேட்கறாங்க. அதனால n divided by வினாடி காலத்தால் வகுத்தீங்கன்னா இதையும் காலத்தால் வகுக்கணும். அப்ப இந்த En by t அப்படிங்கறத பவர்னு எடுத்திருப்பாங்க. அப்போ பவர் இன்ட்டு பவர்னா திறன் lambda divided by hc. நான் ரெண்டு பக்கமே காலத்தால வகுத்துட்டேன். அதனால இங்கேயே போட்டேன்னா எனக்கு பவர்னு வரும். பவர் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கேட்டா 3.8 into 10⁻26. லேம்டாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க 550 நேனோமீட்டர் டிவைடட் பை ஹெச்சோட மதிப்பு 6.6 into 10⁻−34. சியோட மதிப்பு 3 into 10⁸.
இதை எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. இதை நான் 38ன்னு எழுதிக்கிறேன். 38 இன்று 10^26 550 55ன்னு எழுதிட்டேன்னா 10^-9. சார் 550 ஒரு 10 காணமேன்னு கேட்டா 3.8ஓட பெருக்கி 38ன்னு எழுதிட்டேன். டிவைட் பை 6.6 66ன்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு 3 10^-34 இருந்துச்சு. இப்போ ஒரு புள்ளி தள்ளி வச்சங்காட்டிக்கு 35ன்னு மாறும். இன்ட்டு 10^8. இப்ப பாருங்க 55ல 5 11 இருக்கும், 66ல 6 11 இருக்கும். சரிங்களா? அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 38 இன்ட்டு 5 டிவைட் பை 6 இன்ட்டு 3 18. 10^-35 10^-+8 10^-27ன்னு வரும். மேல பாருங்க 10^+26 10^-9 எவ்வளவு வரும்? -35 +8 -27 மேல போச்சுன்னா +27. ஏற்கனவே 56 இருக்குது. அப்ப 27 26 பார்த்தீங்கன்னா 10^53. அதுல 10^-9 குறைக்கணும். இப்ப 18 38 5ஆல பெருக்குன்னா 5 8 40 மிச்சம் 4 5 3 15 190/18 இன்ட்டு 10^-53ல 49 வச்சுன்னா 42ன்னு எழுதிக்கலாமா? இல்ல 44ன்னு வரும். 44. 19ல ஒரு 18 இருக்கு, 1 மிச்சம் 1 10 10ல வராது இல்லையா? அப்ப 190ல எத்தனை 18ன்னு பார்த்தோம்னா 10 18 180 மிச்சம் 10 புள்ளி வச்சோம்னா 100 புள்ளி வச்சோம்னா 100 100ல எத்தனை 18 இருக்கும்? 5 19 8 40 5 18 90 மறுபடியும் 10 மறுபடியும் 5 18 90 இப்படியே எழுதுனா 10^-44ன்னு வருது. இப்ப பாருங்க என்னோட மதிப்பு 10.55 இன்ட்டு 10^-44. இத ஒரு ஸ்தானம் தனி முன்னாடி புள்ளி வைக்கிறப்ப 1.055ன்னு போட்டீங்கன்னா 10^-45ன்னு வரும். 1 இன்ட்டு 10^-45. ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. ஆன்சர் இருக்குதா சாமி? ஆன்சர் இருக்குதா? ஓகே சரி சாமி, இதோட போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். எனக்கு அந்த மெட்டீரியல் மட்டும் அனுப்பிச்சுடுங்க, மறந்துடாம அனுப்பிச்சுடுங்க. சரி சாமி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ.